வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, பறந்து போனவன் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். எனக்கு திடீரென உணர்வு வந்தது போல் இருந்தது. அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி தலை விண் விண் என்று வலித்தது. நரம்புகள் புடைத்தன. கை கால்கள் கட்டி போட்ட மாதிரி கிடந்தன. உடல் எல்லாம் ஒரே அசதி. இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்ப கூட முடியவில்லை. கண்களை திறக்க முயன்றேன். சிரமமாயிருந்தது. மிகவும் சிரமப்பட்டு திறந்தபோது சூழ்நிலை புரியவில்லை. எங்கும் பூச்சியாய் பறந்தது. காட்சி மங்கலாய் டல் அடித்தது. நான் கிடப்பது படுக்கையில் என்பதை புரிந்து கொள்ள ரொம்ப நேரம் பிடித்தது. படுக்கை இலை தழைகளால் இது பின்னப்பட்டிருந்தது. நமக்கு என்னவாயிற்று? நாம் எப்படி இங்கு வந்தோம்? இது எந்த ஊர்? எந்த நாடு? கேள்விகள் வரிசையாய் எழுந்தன. தாடி முகத்தில் நீளமாய் செம்பட்டை அடித்தது. உடல் கசகசத்தது. அறை இருட்டாயிருந்தது. அந்த இருட்டை ஜன்னலில் இருந்து வந்த வெளிச்சம் போக்க முயன்று கொண்டிருந்தது. அந்த ஜன்னல் வழி பார்த்தால் தூரத்தில் கடலோ நதியோ என்னவோ தெரிந்தது. அந்த அறையை சுற்றி கண்களை வட்டமிட்டேன். இது வீடுதானா? முன்பின் பார்த்திராத ஏதோ ஒரு வகை புல்லில் மேற்கூரை இருந்தது. சைடுகளில் தட்டியின் ஒரு பக்கம் கேலண்டர் ஒன்று தொங்கிற்று. அதில் இருந்த வாசகங்களும் புரியவில்லை. எழுத்துக்கள், எண்கள். ம்ஹும். இது எந்த இடம்? நாம் எப்படி இங்கு வந்தோம் என்று மூளையை கசக்கிக் கொண்டேன். எல்லாம் மெல்ல மெல்ல ஞாபகத்தில் பிசிறடிக்க ஆரம்பித்தது. ஆமாம், அலுவலக வேலையாய் நாம் துபாய்க்கு புறப்பட்டு வந்தோம். ஃப்ளைட் நம்பர் 9121 வருகிற வழியில் விமானம் நிலை தடுமாறியது நினைவில் இருக்கிறது. நிலை தடுமாறி கண்ட்ரோல் இழந்து கடலில் விழுந்ததாய் ஞாபகம். அதன் பிறகு என்ன நடந்தது? நாம் எப்படி இங்கு வந்தோம்? யார் நம்மை காப்பாற்றினார்கள்? இது எந்த இடம்? மீண்டும் அதே சந்தேகங்கள். சிரமப்பட்டு எழுந்தமர்ந்தேன். உடல் சோர்வாய் இருந்தது. அதைவிட அதிகமாய் மனது சோர்ந்து போயிருந்தது. நாம் வந்த விமானம், அதில் பயணம் செய்த மற்றவர்களின் கதி என்ன? மற்றவர்களை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் பிழைத்தோமா? முதலில் அதை நினைத்து சந்தோஷப்படு. இனி ஆக வேண்டியதை கவனி. உடன் எனக்கு வீட்டு ஞாபகம் வந்தது. மனைவி சிந்தையில் சிதறினாள். கவிதா உதடுகள் முணுமுணுத்தன. அன்பான கவிதா, அழகான கவிதா. விமானம் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது என்பதை அறிந்தபோது அவள் மனம் எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். அவள் துடித்து போயிருப்பாளே. என் நெஞ்சு தகித்தது. ஏற்கனவே அவள் சென்டிமெண்ட் டைப். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கூட சிணுங்குவாள். என் காலில் துரும்பு குத்திவிட்டால் கூட துடித்து போவாள். இதை எப்படி அவள் தாங்கிக் கொண்டிருப்பாள்? கவிதா கணவனை தெய்வமாய் தொழுபவள். அந்த காலத்து புராண மனைவி போல தினம் காலையில் என் கால்களை தொட்டு கும்பிட்டு விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பாள். பாதங்களை பிடித்து கண்களில் ஓற்றிக் கொள்வாள். ராத்திரி படுக்க போகும்போது கூட அப்படித்தான். இது இதிகாச காலம் இல்லை கவிதா. காலம் எவ்வளவோ மாறிப்போச்சு. இன்னும் நீ பழமையிலேயே இருக்கிறாயே என்று சொன்னால் கூட கேட்க மாட்டாள். காலம் மாறினால் என்ன? புருஷன் புருஷன் தானே. ஆமா, ஊர்ல இருக்கிற பெண்ஜாதிகள் எல்லாம் இப்படித்தான். உன்னாட்டம் கண்ல ஒத்திக்கிறாங்களா? யார் ஒத்திக்கிட்டா என்ன? ஒத்திக்காம இருந்தா எனக்கு என்ன? நான் இப்படித்தான். இதனால உங்களுக்கு என்ன சிரமம்? சிரமம் ஒண்ணுமில்ல. உன்னை நினைச்சா பரிதாபமா இருக்கு. பரிதாபம் எல்லாம் இருக்கட்டும். நீங்க இப்படி டூர்னு பறக்கிறதை எப்ப நிறுத்த போறீங்க? ஏன் கவிதா? என்னால தனியா முடியல. ஏன் தனி? அதான் குழந்தை. அத சொல்லல. நீங்க இல்லாம மனசு தவிக்கிறது. நிம்மதியா இருக்க முடியல. நான் யாரை வணங்குறது? யார் காலை தொட்டு கும்பிடுறது? ஏமா, டூர் போறதுக்கே இப்படி புலம்புறையே. எனக்கு ஏதாச்சும் ஆகி நான் செத்து போனா என்ன பண்ணுவ? நானும் செத்து போவேன். சி, அரைஞ்சிடுவேன். நமக்கு குழந்தை இருக்கு. அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா? இல்ல, நீங்க இல்லாம எனக்கு சந்தோஷம் கிடையாது. வேற கல்யாணம் பண்ணிக்கோ. ம்ஹும். இப்ப எதுக்கு அந்த அபத்த கற்பனை? வேற ஏதாச்சும் பேசுவோம். நீங்க செத்து போவதை என்னால் மனசில் கூட நினைக்க முடியல. நான் தான் முதல்ல போவேன். அதுதான் என் பிரார்த்தனையும். அவளை சோதிக்கிற மாதிரி எனக்கு எப்போதுமே டூர் இருந்து கொண்டே இருந்தது. மாதத்தில் 10 நாட்கள் கூட நாங்கள் சேர்ந்து இருக்க முடிந்ததில்லை. ஒரு சமயம் அவள் மனம் வருந்தி,
இந்த வேலையை விட்டுட்டு வேற தேடிக்குங்க என்று கூட சொல்லி இருக்கிறாள். அத்தனை மென்மையான அவள் இப்போது எப்படி தனியா இருக்கப் போகிறாள்? ஒருவேளை நாம் இல்லை என்ற துக்கத்தில் உயிரை மாய்த்து கொண்டிருப்பாளோ? கடவுளே, அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்க கூடாது. அவள் மடத்தனமாய் தற்கொலைக்கு முயன்றிருக்க கூடாது. கவிதா இயல்பில் ஒரு அப்பாவி. அவள் ஒரு பாவம். வயதிற்கேற்ற மனப்பக்குவம் அவளுக்கு கிடையாது. சுருக்கமாய் சொன்னால் அவள் ஒரு குழந்தை மாதிரி. அவளுக்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் வேண்டும். நான் தான் துணி செலக்ட் பண்ணி தர வேண்டும். நான் தான் சாப்பாட்டில் உப்பு பார்க்க வேண்டும். சமையல் நன்றாயிருக்கிறது என்று நான் சொன்னால்தான் அவள் திருப்தி அடைவாள். இல்லாவிட்டால் அன்று முழுவதும் பட்டினி. அப்படிப்பட்டவள் இப்போது நான் இல்லாமல் எப்படி? கடைசி முறை துபாய்க்கு என்று புறப்பட்ட போது கூட கண் கலங்கினாளே. போய்த்தான் ஆகணுமா? எனக்கு பயமாயிருக்கிறதென்று அழுதாளே. படுக்கையை விட்டு மெல்ல இறங்கினேன். இது எந்த இடம்? வீட்டில் யாரும் இல்லையா? தடுமாறி தடுமாறி நடந்து சுவற்று கண்ணாடியில் பார்க்க, ச்ச என்றிருந்தது. நான் தானா இது என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு ஒரு முழத்திற்கு தாடி, புதராய் மீசை, கண்கள் புதராய் மீசை, கண்கள் உள்ளே போய் கிடந்தன. எனக்கு வெறுப்பாய் வந்தது. உடலில் தோல் ஆடை உறுத்திற்று. நாம் எங்கே இருக்கிறோம் என்கிற சந்தேகம் மனதிற்குள் குடைந்து கொண்டே இருந்தது. வெளியே வந்தேன். தூரத்தில் கரா முராவென சப்தம் கேட்டது. ஆண்களும் பெண்களும் இடுப்பில் மட்டும் துணி உடுத்தி ஆடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. அவர்கள் கரி பூசின மாதிரி இருந்தனர். இவர்கள் யார்? ஆதிவாசிகளா? நாம் எப்படி இங்கே? எனக்கு புதிராகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. மெல்ல நடந்தேன். அதற்குள் அவர்களே என்னை கவனித்திருக்க வேண்டும். அருகில் ஓடி வந்தனர். மூக்கில் விரல் வைத்தனர். சிரித்தனர். அந்த பற்கள் காவி பூசி இருந்தன. என்னை தொட்டார்கள், கிள்ளினார்கள். குளித்தால் பாவம் என்கிற மாதிரி அழுக்காய் இருந்தார்கள். கரே முரேவென்று தங்களுக்குள் என்னவோ பேசிக் கொண்டனர். கிட்டே வந்ததும் நாறினார்கள். இது எந்த ஊர்? இதற்கும் கரே முரே என்றார்கள். ஒன்றும் புரியவில்லை. இது எந்த இடம்? நான் எப்படி இங்கே? அவர்கள் இதற்கும் கரே முரே. எனக்கு ஏன் அவர்களை கேட்டோம் என்றாயிற்று. அவர்கள் இன்னமும் சிரிப்பதும் குதிப்பதுமாய் வெறுப்பேற்றினார்கள். இவர்களிடம் பேசி புண்ணியம் இல்லை என்பது புரிந்தது. முதலில் இங்கிருந்து நழுவ வேண்டும். விடுவார்களா? ஊரில் கவிதா நமக்காக காத்து கொண்டிருப்பாள். நாம் இறந்து விட்டோம் என்று நினைத்து மூளியாய் பூ பொட்டு இல்லாமல் என்னால் கவிதாவை அந்த கோலத்தில் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. கூடாது. அவளை விதவை கோலத்திற்கு போகவிடக் கூடாது. திடீரென்று அவள் முன் போய் நின்று அவளை வியக்க வைக்க வேண்டும். அவள் படப்போகும் சந்தோஷத்தை நினைத்த போது உள்ளம் பூரித்தது. அதுவரை இருந்து வந்த சோர்வு போய் புது தெம்பு வந்திருந்தது. இவர்கள் நம்மை காப்பாற்றியவர்கள். நான் இவர்களுக்கு நன்றி கடன் பட்டவன். அந்த நன்றியை எப்படி தெரிவிப்பது? யோசித்தேன். நான் பிழைத்ததே அதிசயம். அதிலும் அதிசயம் சுய நினைவு திரும்பியது. நான் மூச்சு பேச்சில்லாமல் கிடந்திருக்க வேண்டும். ஏறக்குறைய கோமா ஸ்டேஜ். அப்படி எத்தனை நாள் கிடந்திருப்பேன்? விமானம் விபத்தாகி எத்தனை நாட்கள் ஆகிறது? நாட்களா, மாதங்களா, இல்லை வருடங்களா? இன்று என்ன தேதி? என்ன கிழமை? குதித்து கொண்டிருந்த அவர்களை அணுகி, நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன் என்றேன். அவர்கள் என்னை வினோதமாய் பார்த்தனர். கடவுளே, இவர்களுக்கு என் உணர்ச்சிகளை எப்படி புரிய வைப்பேன்? இங்கிருந்து நாம் எப்படியும் போயாக வேண்டும். சம்மதிப்பார்களா? இல்லை அடித்து கொல்வார்களா? சச்ச, அப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டார்கள். பார்வைக்கு நல்லவர்களாய்த்தான் தெரிகிறார்கள். அத்தனை குரூர குணமுண்ட கொண்டவர்கள் என்றால் நம்மை ஏன் காப்பாற்ற வேண்டும்? மெல்ல தைரியம் வரப்பெற்று, நான் போறேன் என்று சைகை காட்டினேன். அது அவர்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அவர்களுக்குள் கரே முரே என்று ஆலோசனை நடத்தினர். எங்கே போவாய் என்றனர் சைகையால். உதட்டை பிதுக்கினேன். அவர்களில் தலைவன் போல் இருந்தவன் ஓடி வந்து என் கையில் முத்தம் பதித்தான். சாப்பிடு என்று வெந்த காய்கறிகளையும் மீனையும் மாமிசத்தையும் மூட்டை கட்டி கொடுத்தனர். பிறகு அவர்கள் வழக்கப்படி எனக்கு வழியனுப்பு படலம். நான் நெகிழ்ந்து போனேன். இதற்கெல்லாம் இவர்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? தடிமனாயிருந்த ஒருவன் என் கையை பற்றி நதிக்கரைக்கு கொண்டு போனான். அங்கே வட்டமாயிருந்த மிதவையில் என்னை அமர்த்தி கண் கலங்கினான். சூரியனை பார்த்து நமஸ்கரித்தான். எனக்கு ஒரே குழப்பமாயிருந்தது.
மிதவை எல்லாம் சரி, இது என்ன நதி? எங்கே கொண்டு போய்விடும்? பயத்துடன் துடுப்பு போட ஆரம்பித்தேன். 3ஆம் நாள் ஒரு வழியாய் அல்லல் பட்டு திருட்டு ரயில் ஏறி ஊருக்கு வந்து சேர்ந்தேன். ஸ்டேஷனில் காலை பதித்ததுமே மனதில் ஒரு கிறக்கம். வயிறு நிறையவே பசித்தது. ஆனால் கவிதாவின் நினைவுகள் அந்த பசியை விரட்டி அடித்தன. கவிதா, கவிதா, நீ எங்கே இருக்கிறாய்? எப்படி இருக்கிறாய்? கவிதா, எனக்கு உணர்வு வந்தது முதலே உன் நினைவுதான், உன் கவலைதான். ஆதிவாசிகளிடமிருந்து விடை பெற்றதும் நேராய் போலீஸ் ஸ்டேஷன் போய் தகவல் கொடுத்திருக்கலாம், அல்லது என் அலுவலகத்திற்கு போய் உதவி கேட்டிருக்கலாம். நான் அதெல்லாம் செய்யவில்லை. நெஞ்சு முழுக்க நீதான். முதலில் உன்னை பார்க்க வேண்டும் என்றுதான் ஓடோடி வருகிறேன். ஸ்டேஷனில் விளக்குகள் மங்கலாய் எரிந்தன. ரயில் ஒன்று புறப்படும் முன்பு டாடா சொல்லிக் கொண்டிருந்தது. டிவியில் கோடு கோடாய் சினிமா பாட்டு. பயணிகள் பிளாட்ஃபார்மில் தூங்கி வழிந்தனர். இது நம் ஊர், நாம் படித்த ஊர், வேலை பார்த்த ஊர். இங்கு நாம் அந்நியன் இல்லை. சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டேன். விறுவிறுவென நடந்தேன். முகத்தில் தாடி உறுத்திற்று. முதலில் ஷேவ் அடிக்க வேண்டும். ஷேவ் அடிக்கலாம், ஆனால் அதற்கு காசு வேண்டும். தவிர சலூனும் திறந்திருக்க வேண்டும். சரி போகட்டும், ஷேவா இப்போது முக்கியம். நமக்கு கவிதாதான். முதலில் அவளை சந்தித்தாக வேண்டும். நம்மை கண்டால் அவள் எத்தனை சந்தோஷப்படுவாள். கவிதா, நான் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறேன். கவிதா, அவளை அசத்த வேண்டும். அவள் கண்கள் விரிவதை பார்த்து புன்னகைக்க வேண்டும். தோ அந்த மல்லிகை பூ செடி உள்ள வீடுதான் என்னுடையது. கவிதா எப்போதும் பூவும் தலையுமாய் இருக்க வேண்டும் என்று நான் தான் அதை வைத்திருந்தேன். அந்த செடி இப்போது அடர்ந்து படர்ந்திருக்கிறது. வீட்டை நெருங்கியதும் கண்கள் கலங்கின. நெஞ்சு விம்மியது. பந்தலை தாண்டி கொண்டு போய் மசரை அழுத்தினேன். பதில் இல்லை. வீடு நிசப்தமாயிருந்தது. யாரும் இல்லையா? மறுபடி அழுத்த போன போது கதவு திறக்கப்பட்டது. கவிதா தூக்க கலக்கத்துடன் எட்டி பார்த்து, யாரது என்றாள். அவளை கண்டதும் நான் குதித்தேன். கவிதா என்று தெருவே அதிர கத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் வார்த்தைகள் தான் வரவில்லை. கண்கள் கரித்தன. நான் தழுதடுத்தது. கவிதா, கவிதா, நீ உயிரோடு தான் இருக்கிறாயா? கடவுளே, உனக்கு நன்றி என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டேன். நான் அப்பொழுதுதான் அவள் கழுத்தில் இருந்த தாலியை கவனித்தேன். அது நான் கட்டினதில்லை, புதிது. என் சந்தோஷமெல்லாம் அந்த நொடியில் பறந்து போயிற்று. அந்த சமயத்தில் உள்ளே இருந்து ஒரு ஆடவன் வெளிப்பட்டு, என்ன கவிதா, யாராம் இந்த ஆள் என்றான். தெரியலிங்க, யாரோ பிச்சைக்காரன் போல இருக்கு. பிச்சைக்காரனா? நானா? எனக்கு திக் என்று இருந்தது. வர வர பிச்சைங்க தொல்லை ஜாஸ்தியா போச்சுங்க. சோத்துல தண்ணி ஊத்தியாச்சுப்பா, போப்பா அவள் சொல்லிவிட்டு பட்டென்ற கதவை மூடிக்கொண்டாள். கவிதா, நான் பிச்சைக்காரன் இல்லை, உன் புருஷன். நீ தினம் எழுந்ததும் காலை தொட்டு கும்பிடுவாயே, அந்த புருஷன். நான் சாகவில்லை கவிதா, உயிருடன் முழுசாய் திரும்பி இருக்கிறேன். என்னை நம்பு கவிதா, நான் பிச்சைக்காரன் இல்லை. அங்கேயே அமர்ந்து புலம்ப ஆரம்பித்தேன். கடவுளே, என்னை ஏன் காப்பாற்றினாய்? எனக்கு எதற்கு சுய நினைவை கொடுத்தாய்? இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.